எதிர்பார்த்தது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. வெற்றிதான் இது போதும். பாதிக்கப்படுறோம். தேர்வாளர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுகிறோம். வேண்டும் நியாயமான நீதி வேண்டும். பேச கிடையாது சார். நாங்க இப்பதான் சார் வந்தாங்க. பேசுறதுக்கு ஒண்ணு அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது சாதியான தேதி சொல்லிட்டாங்க. அதனால கேன்சல் பண்ணி சொல்லிருக்காங்க. நீங்க உள்ள இல்ல 2 பேர் இல்ல 4 பேர் கூட போவோம். உங்களுக்கு நல்லா தெளிவான ஆளா போய் பேசுங்க. இல்லங்க சார். அவரே வந்து நமக்கு சொல்லிட்டாரா, நம்ம கலந்து போயிடலாம். ஓகேவா? மிரட்டுறாரு, கூப்பிட்டு தனியா கூட்டிட்டு போய் மிரட்டுறாரு. சார் தனியா போனா மிரட்டுறாங்க சார். தனியா போனா மிரட்டி விடுறாரு. மூணு பேர் 5 பேர் மீட் பண்ணாருங்க. அந்த சாரே வந்து சொல்லிட்டு யார் 5 பேர் மீட் பண்ணாங்க. சார் கோர்ட்ல தேர்வு நோக்கி 5000 குடும்பம் காத்துட்டு இருக்கு சார். அதுல 2500 பேர் தான் போவாங்க. 2500 பேர் யாரும் கேட்பாங்க சார். ஒரு ரிக்வெஸ்ட் வச்சா அதாவது படி பார்த்தோம்னா எங்க அதிகாரிகளோ இல்ல பெட்டிஷனரோ ரெஸ்பாண்டோ யாராவது ரிக்வெஸ்ட் வச்சா அது கோர்ட்ல ஒண்ணு சொல்லாதே. அவ்வளவுதான். இது ஏற்கனவே முடிச்சு போன மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இந்த கேஸ் ஏற்கனவே முடிச்சு கட்டிட்டாங்க. உண்மையா அது உண்மையா? அப்போ குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் இப்படி வச்சா 3 நாள் ரிசல்ட் வரும். இங்க நவம்பர் 26 தேதி மாவட்டத்துல சாதாரண வந்து சொல்லிருக்காங்க 100 நாள் ஆச்சு சார். எல்லா 2 எக்ஸாம் ஒன்னு எக்ஸாம் சார். ஒரு எக்ஸாம் அதாவது சரி எஸ்ஆர்பி நீங்க உள்ள டிஆர்பி விட்டீங்கன்னா நாங்க ஒரு 30000 சம்பளம் பையா உட்கார்ந்து இருப்பாங்க சார். நான் எஸ்ஆர்பி நடக்குது டிஆர்பி கூட என்ன சார் சரி எஸ்ஆர்பி டிஆர்பி ஒரே சார் மாவட்ட வாரியா நாங்க வேலைக்கு ஒரே தெரியும். எஸ்ஆர்பில 600 பேர் 324 வேகன்சிங்க. அந்த டிஆர்பில வந்து 2500 வேகன்சி இருக்குங்க. அப்ப அந்த 2500 வேகன்சி உங்களுக்கு கூட்டா நாங்க பாதி குடும்பமா போயிடுவோம். நீங்க இருக்கிற 300 போஸ்டிங் யாரு வந்து அவங்க கூட போது விட்டுட்டீங்க. ஏன்னா எஸ்ஆர்பி மேல கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. டிஆர்பி மேல கேஸ் இருக்கு. நான் அப்ப எஸ்ஆர்பி
தெரியலையா அடுத்த எக்ஸாம் படிச்சு நாங்க போறோம் சார். முடியவே தெரியாம எத்தனை நாளைக்கு தான் நாங்க சொல்லுங்க. நீங்களே ஒரு எக்ஸாம் நீங்களா ஒரு எக்ஸாம் கேட்பீங்களா ஒரு ஜாம் எப்படி வந்து நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? பண்றா சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க சார். ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த ப்ராசஸ்ல ஒண்ணு வந்துங்க இருக்கே இல்ல வெளிய வர இந்த நாள்ல வெளிய வர வாய்ப்பு இருக்கு. வராதுன்னா வராதுன்னு சொல்லிருங்க. சரியான முடிவே சரியான அறிவிக்கை சரியான கோரிக்கை யாரும் இல்ல பெரிய தலைவரோ அவங்க பேசுவாங்க. ஆசை காட்டி இது பண்ற மாதிரி தான் சார். அவங்க வந்து நாங்க எக்ஸாம் எடுத்து நாளைக்கு எத்தனை நாளைக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க பிப்ரவரி 14ஆம் தேதி வந்துருங்க. அதுக்கப்புறம் தான் சார் நாங்க வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க இன்னைக்கு மீண்டும் அனுப்புனா நாளைக்கு நாங்க வருவோம். வந்துட்டே தான் இருப்போம் சொல்லுங்க. நாளைக்கு எந்த இடத்துல சென்னையில எந்த இடத்துல எப்படி போவாங்க தெரியாது. கண்டிப்பா சார். அதாவது இன்னைக்கு நீங்க கலக்கலாம் சார். உண்மையா சொல்றேன். நாளைக்கு நாங்க பெரிய விஷயமாக்கி உண்மையா சொல்றேன். ஏதோ ஒன்று பண்ணுவோம் சார். கடைசியில எங்களால முடிஞ்சது பண்ணுவோம் சார். ஏன்னா எங்களுக்கு நீதி வரணும். வருது வரல அது மட்டும் எங்களுக்கு ஏன்னா சார் தமிழ்நாடு ஒரு பக்கம் தான் வந்திருக்கோம். 2000 பேர் வருவாங்க. இன்னைக்கு இந்த நடந்து பார்த்தா எல்லாரும் வந்து வருவாங்க. எல்லா மாவட்டத்திலும் தவறான பாதையில போக்குவரத்து மறிச்சாங்களா இல்ல பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்தாங்களா? ஓரமா ஒரு உட்காந்துருக்கோம். கைது பண்ணுறது சார் ஒன்னொரு என்னன்னு தெரியல. எலெக்ஷன் டேட் அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுங்க. நாங்க இந்த 4 மாதம் வந்துட்டு இருக்கோம். அப்படி எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாதம் கழிச்சு அது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எங்க வாழ்வாதாரம் எதுக்கு சார் 20,000 ரூபாய் கட்டி இந்த கோச்சிங் படிக்கிறாங்க சார். ஒரு எக்ஸாம் 500 ரூபாய் 2 எக்ஸாம் 1000 ரூபாய் கட்டி எடுத்து இங்க இருங்க. அவரு பஸ் வர சொல்றாரு எல்லாத்தையும் புடிச்சிட்டு போறதுக்கு. இன்னைக்கு புடிச்சிட்டு போனா திருப்பி வருவோம்னு சொல்லுங்க. பஸ் வர சொல்றாருங்க. 3 பஸ் வருதான் புடிச்சிட்டு போறதுக்கு. என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நம்ம அப்படியே பொறுமையா கலந்து போயிடலாம். அவருக்கு ஒரு கோரிக்கை நாங்க சொல்லிட்டு என்ன இதுதான் பண்ண சூழ்நிலை இப்படிதான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தந்தப்பல கலந்து போயிடுவோம். ஆமா அடுத்து நாங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் வீட்டுக்கு கூட போறோங்க. யார் யாருக்கு இதுக்கு சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான யார் யார் அதிகாரிகளோ அந்த எல்லா அதிகாரி வீட்டிலையும் நாங்க போய் மனுவா கொடுக்கலான்னு இருக்கோம். எதுக்காக நீங்க வந்தீங்க? சும்மாவா வந்தீங்க? காலையை பார்த்துட்டு போறதுக்கு வந்தீங்க? சுத்தி பார்க்கறதுக்காக வந்தீங்க? நீங்க அங்க உட்காராதீங்க. இங்க வந்து பாருங்க. முன்னாடி பாருங்க. வாங்க பரவாயில்ல. இங்க வாங்க வாங்க. இங்க முன்னாடி வாங்க. எதுக்கு ஓரமா போறீங்க? நாம என்ன பண்ணோம்? என்ன தப்பு பண்ணோம்? கொள்ளடிச்சோமா கொலை பண்ணோமா? என்ன பண்ண? படிச்சது ஒரே காரணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம். படிச்சனால மட்டும் தான் நடுத்தருல உட்கார்ந்திருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க கேஸ் போறதுக்கு நம்மளுக்கு எங்களுக்கான காசு பணம் இருந்திருந்தா இல்ல நாங்க கோர்ட் மூலமாவே போயிருப்போம். எத்தனை லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் இருந்தா நாங்க தொழில் பண்ணி போயிருவோம். 1 லட்சம் 4 லட்சம் ரூபாய் சார் படிச்சுட்டே கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு ராமகலா படிச்சு உழைச்சு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு எங்களுக்கு இதெல்லாம் என்ன சார் ஆசையாம் சார்? ஏன் சார் எங்க நடுவோட்டம் போராடணும்ங்கறது எங்களோட ஆசையே கிடையாது சார். எங்க போய் கேஸ் நடத்தி எங்களுக்கு அந்த நியாயத்தை கேட்கறது. என்னோட வீடியோவை சென்ட் பண்ணிருங்க. யாராவது எடுத்துட்டீங்களா? ஏன்னா இதுதான் நமக்கு ஒரே ஆதாரம். நம்ம எந்த எங்களுக்கு தேவையான மீடியா சப்போர்ட் கேட்டா மீடியா சப்போர்ட் கொடுக்கல. வேற எந்த
கேட்டல் கொடுத்துருக்கு, அவங்களும் ஒன்றும் வரவில்லை. இது நாள் வரைக்கும் நாங்கள் 10 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கோம். மணி 12 ஆச்சு. ஒன்றும் எந்த வித நிறைய கோரிக்கை எதுவுமே வரல, எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க நாம மூடி மறைக்கிறதுக்காக பார்க்குறாங்க. இது எங்களுக்கான ஆதாரமாக அடையாளமாக தான் நாங்கள் எழுதுறோம் இந்த வீடியோ. நம்ம படித்து பாஸ் பண்ணுறோம், கேஸ் நடத்துறது நம்ம வேலை இல்லை. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. அமைதியாக எத்தனை நாள் அமைதியாக கொண்டு ஒரு நாள் அமைதியாக பார்த்தாச்சு. அமைதியாக கொண்டு எவ்வளோ போயிருந்தேன்னு வீடியோ அனுப்பிடுறாரு. ஒரு நம்பர் நாங்கள் ஆல்ரெடி ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. அவங்க எல்லாமே ரெக்கார்ட் இங்க வரலங்க, அவங்க இங்க கார்ல எடுத்துட்டு போறாங்க. இங்க வராங்க. அவர் கொஞ்சம் எங்க தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வரணுமா? எப்படி பாரு நம்ம கூட விளையாடுறாங்க. இங்க போலீஸ் ஜீப் வருமா? அன்பு அவன் நம்மளால் ஒருத்தர் பண்ண எங்கள் தலைவன் ஜக்காதுக்கு ஆளை காணோம். ஒரு வெளியில் வந்து பதில் சொல்லிட்டு போனாங்க. அவர் அதிகாரி அப்படி இருக்கும்போது தெரியலையா? அப்படியெல்லாம் சிவகங்கைக்கு பஸ் பிடிங்க போங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ ஆகிப்போச்சு. ஸ்டாலின் வீட்டுக்கு இல்லை, எக்ஸாம் வைப்பாங்க, எக்ஸாம் எழுதுவோம், இது கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுவோன்னா இவங்க எல்லாம் பைத்தியம் பண்ண எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை, பிள்ளைங்க ஆதரவுக்கு வந்து பேசுகிறாங்க. நாங்க எக்ஸாம்க்கு ஃபீஸ் அப்ளிகே 500 கட்டிருக்காங்க, 1000 கட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணி தாராளமா டிசிஏ படிச்சிருக்கு 20000 ரூபாய் காசு கொடுங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு 1000 கேன்சல் பண்ணி போக சொல்லுங்க. பாதி பைக்கி ஆகி போச்சு. இன்னும் கொஞ்சம் தான் நடமாடி கோர்ஸ் இந்த கோர்ஸ் தேவையில்லை, பேன் பண்ணி நம்ம பேசாதீங்க.
நமக்குள்ள பேசாதீங்க, அவங்களுக்கு பேசுங்க. அதனால பஸ் பிடிக்கிறதுக்கு தான் இருக்கும், ஏற்றிடுவானோ. நம்ம கிட்ட பேசவே வேணாங்க, அவர் வந்து பதில் சொல்லிட்டு பேசட்டும், நம்ம பேச வேண்டாம். சார் அவர் உள்ள போனா மிரட்டுறாரு சார், இங்க வர சொல்லுங்க சார், உள்ள வர சொல்லுங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பார்த்து சரி நேரடியாக வந்து சார் உள்ள போனா மிரட்டுறாருங்க சார், வெளில போனா மிரட்டுறாருங்க சார். அஞ்சு பேர் போறேன் ஒரு நாள் நம்ம யாரும் போக வேண்டாம், பாதுகாப்பு எல்லாமே கொண்டு வந்தாங்க. அப்ப அவரே நேரடியாக அவர் வந்து சார் இப்ப கூட்டிட்டு போய் பேசிட்டு தான் வந்தோம் சார். அவரு எங்களோட அதிகாரி வந்து இறுதி வரை போராடுவோம். ஏமாற்றாதே, தேவர்களை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். சார் ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு சார், போக முடியாது. போயிட்டு வந்து அவரை வர சொல்லுங்க. ஹேண்டிகேப் அக்கா ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க. ஹேண்டிகேப் அக்கா எல்லாம் வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க நீங்களே சொல்லுங்க. சார் 5 பேர் வர மாட்டேங்க சார், அவரே வந்து பேசிட்டு சார், அவரே வந்து பேசட்டும். அவரால 50 மீட்டர் வர முடியாதா? நீ முதல்ல உட்காரு. 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க சார். இங்க இருந்து வந்து சொல்ல மாட்டாங்க, உள்ள போனா அவங்களை நம்பி படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் தான் நாங்க, ஒன்றும் அடியாள் கிடையாது. இவர் எந்த சேனல்ல சும்மா எடுக்கிறாரு கேளு. SRBTல இருந்தீங்க, என்ன சேனல்னா மாநில அளவிலான கூட்டுறவுத்துறை எக்ஸாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது எவிடன்ஸ் நோட்டீஸ் கேட்குறாங்க, ஏதாவது நோட்டீஸ் தந்தி சேனல்ல இருந்து வந்திருக்காங்க, ஏதாவது கொடுங்க. அவர் என்ன எக்ஸாம் என்ன டீட்டெயில்னு கேட்குறாரு. தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இருக்கா? சார் போலீஸ்காரங்க வந்து எங்களை வேலையேற்றி கொண்டு போறதா இருக்காங்க. நீங்க அதெல்லாம் எங்க மேல ஏதாவது அடி விழுந்துச்சுன்னா எல்லாமே நியூஸ்ல வரணும் சார், பிடிச்சி போடுங்க. கண்ணீரோட ஒவ்வொருத்தரும் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தான் சார் வேண்டாம் கேட்டாச்சுங்க சார், ஆல்ரெடி கேட்டாச்சுங்க சார். மிரட்டுறாங்க, உள்ள கூட்டிட்டு போய் மிரட்டுறாங்க சார். வீடியோ மாதிரி எடுங்க.
அவரை வந்து பதில் சொன்னா நாங்க எல்லாருமே கலையிறோம். ஆனால் வீடியோ எடுங்கண்ணா. நாங்க போனோம் அவங்க வந்து பதில் சொல்லுங்க. பிரஸ் மீட் கொடுத்தாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு கேன்சல் பண்றேன். எங்க கிட்ட சொன்னது அதான் பிரஸ் ரிலீஸ்ல சொல்லுங்க. சார் ஆல்ரெடி போயாச்சுங்க சார், மறுபடியும் போக முடியாது. அஞ்சு பேர் வந்து பேருக்குனால ஒண்ணு மார்க் போடல. அவர் வந்து சொல்லிட்டாருன்னா நாங்க எல்லாரும் கடந்துறோம். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம். என்ன எங்க கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்ல முடியும். அப்படியே பிரஸ் ரிலீஸ் என்ன உங்களுக்கு என்னென்ன வேணும் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? அண்ணா இங்க பாருங்க, யாருமே உள்ள போற மாதிரி இல்ல. நீங்க தான் சொல்றதுனால உள்ள போச்சு. ஒருங்கிணைச்சு மக்கள் என்னன்னா இல்ல யாரும் ஒதுங்கி போய் போயிட்டு வந்துட்டான் கேளு சொல்லுங்க. அவங்க போயிட்டு வரட்டும். தள்ளி உட்காருங்க. வண்டி வருது. தள்ளி உட்காருங்க. வண்டிக்கு உள்ள போறதுக்கு வண்டிக்கு வழி விட்டு உட்காருங்க. தள்ளுங்க தள்ளுங்க. அந்த பக்கம் தள்ளுங்க. தள்ளி உட்காருங்க. வண்டி உள்ள ரொம்ப ஓடுதுங்க. உட்காருங்க, போயிட்டு வரட்டும். உட்காருங்க, மற்ற எல்லாரும் உட்காருங்க. போயிட்டு சொல்லட்டும். அதுக்கப்புறம் போய் பேச போகும்போது மிரட்டி தான் கொடுக்குறாங்க. 10 வருஷம் மறைச்சேன், 100 வருஷம் மறைச்சேன். அவங்க என்ன சொல்றாங்க, வீடியோ எடுத்து நமக்கு சேஃப்டி சொல்லுங்க. நம்ம பின்னாடி ஒரு வீடியோலாம் வராது, எலெக்ஷன்ல வீடியோலாம் வராது. போயிட்டு வரட்டும் பார்க்கலாம். போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம். ஐஏஎஸ்
கேன்சல் பண்ணக்கூடாது. போலீஸ்காரங்க வந்து பண்ணக்கூடாது சார். ஏன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மள மாதிரி இன்னொரு தலைமுறை வராது. சரிங்க சார், சரிங்க. வண்டிக்குள்ளே வர சொல்கிறேன். ஒரு 5 பேருக்கு வந்து பேச சொல்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் கூட வாங்க, நீங்கள் கூட வாங்க. சார் மிரட்டுறாங்க. நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், 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 இறுதி வரை போராடுவோம். ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, தேர்வர்களை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. போராடுவோம், 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 முடிவு வரை போராடுவோம், இறுதி முடிவு வரை போராடுவோம். ஹேண்டிகேப் அக்கா ஒரு அக்கா பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஹேண்டிகேப் அக்காலாம் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க நீங்களே சொல்லுங்க. 5 பேர் வர மாட்டேங்க சார். அவரே அந்த அவரால் 50 மீட்டர் வர முடியாதா? கிலோமீட்டர் கணக்கு வந்திருக்கோம். கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்காங்க சார். எல்லாருமே ஏசி வர சொல்லுங்க. என்ன பொதுப்பணித்துறையுமே இல்லையா சார்? நம்பித்தானே எக்ஸாம் எழுதுறோம். வேலை வாய்ப்பு நம்பித்தானே எக்ஸாம் எழுதுறோம். அதுக்காக தானே அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறோம். எங்களை எதுக்கு சார் வஞ்சிக்கிறீங்க? எல்லாருமே ஒற்றுமை இருந்தா மட்டும் ஏன்னா தனி மனிதனால ஒரு 4 பேர் 5 பேர் பேசுறோம். முன்னாடி இருக்க 10 பேர் பேசுறதுனால எந்த விஷயமே நடக்க போறதில்ல. அமைதியா இருந்து போதும். நம்ம எதுவும் தவறா எதுவும் பேசல. நம்மளுக்கு ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம். இல்லை வண்டி வந்து ஏற்றிட்டு போயிருக்கேன். வண்டி வந்துருச்சு. டைத்தை வேஸ்ட் பண்ணாது. நீங்கள் 2 நிமிஷம் இந்த தவறான சிந்தனையெல்லாம் பின்னாடி காலத்துக்கும் வருத்தப்படணும். ஆமாம் சீக்கிரம் அப்புறம் பின்னாடி எல்லாம் லைஃப் யூஸ் பண்ணுறத வைக்காது. அவங்க எல்லாருக்கும் லைஃப் இருக்குது. குழந்தை முடியும். அவங்க தேவையில்லாம் கிரைன் நம்பர் மாட்டோம். நீ போனோன்னா அதுக்கப்புறம் கிரைன் நம்பர் போட்டு உங்கள் வீட்டுக்கு போய் அவங்க ஃபோட்டோவோட ஐடி போடுறாங்க. இல்லை பரவாயில்லனா ஓகே.
ஏற்று வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. 10 பேர் போய் பேசிட்டு அவர் ஏற்று வைக்க சொல்லுங்கம்மா. இவ்வளோ தூரம் இறங்கி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. நான் சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம ஃபேமிலி சொல்லுறது நம்ம ஃபேமிலிட்டு பேசுகிறேன். இன்னும் இது மேலே எதுவும் வண்டி வைக்காது. அவங்க ஆஃபீஸர்களுக்கு அவங்க ஆர்டர் பண்ணதும் ஏற்றி வண்டிக்குள்ள ஏற்றி கொண்டுறலாம். உண்மையா சொல்றேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் அவருக்கு ஒரு கொஞ்சமா ஏற்றி கொண்டுறீங்க. அவ்வளவுதான் உண்மை. 3 நாளா ஸ்லோ பாய்சன் டயர் கூட படிக்கிற வேணா ஏற்றி கொண்டுட்டு போயிருங்க. அவ்வளவுதான் உங்க என்ன அவ்வளவு நாளா இது பண்ணீங்க. சார் 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 உண்மையா நான் சொல்றேன் சார். நீங்க முடிங்க. இதுக்கப்புறம் இந்த பெரிய அளவுல நான் அவ்வளவுதான். சார் கிடைக்கும் சார். இந்த கோர்ட்டே நடத்தக்கூடாது சார். இந்த எக்ஸாமே நடத்தக்கூடாது. மாணவர்கள் அமைதியான வழியா போராடுறதுக்கு கூட ஒரு அமைதியான வழியில போராடுறோம். இதுக்கு இப்படி தடை போட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நாங்க என்ன பண்ணோம்? உரிமையை கேட்கறேன் சார். 100 நாள் ஆச்சு சார். 1 நாள் 2 நாள் இல்லை சார். 100 நாள் சார். 100 நாள் பொறுமையா இருந்தீங்களுக்கு 101 நாள் சார். சார் ஒன்னே நான் கேட்கல. 100 நாள் பொறுமையா இருந்தேன் சார். இன்னும் 10 நாள் வந்து அப்படின்னு சொன்னா நாங்க 10 நாள் பொறுமையா இருந்திருக்கோம். அறிவிப்பை இந்த தேதியை நாங்க ரிசல்ட் விடுறோம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு அறிக்கையை வந்து சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க கண்டிப்பா ஒரு ரிசல்ட்டை போட்டுருக்கோம். எல்லாரும் பேசுங்க. எந்த டேட்ல இந்த டேட்ல நாளைக்கே வரணும் சொல்லுங்க. நாங்க கேட்போம். எங்க கோரிக்கையை நான் கேட்கிறேன் சார். எக்ஸாம் நடத்தி எல்லாமே முடிச்சு ஒரு ரிசல்ட் உள்ள
சத்தமா பேசுங்க. அங்க என்ன உள்ள என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. சவுண்டா பேசுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் வந்து கோர்ட்ல இருந்து வந்துச்சுன்னா நான் இப்பயே ரிசல்ட் வெளியிடுறதுக்கு தான் தயாரா இருக்கேன். நீங்க இப்படி வந்து எந்த ஒரு இது இல்லாம அறிவிப்பு இல்லாம நீங்க இப்படி வந்து ரோட்ல உட்காந்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுறேன். நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன். இப்ப தேர்ந்தெடுத்து நீங்க என்ன நீங்க வேலை பார்ப்பீங்க? உங்களை நம்பி நான் எப்படி ரிசல்ட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட போறேன். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இதுல ஒரே ஒரு முடிவு என்னன்னா கோர்ட்ல கேஸுங்கிறாங்களே அது என்ன கேஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னதுனால கேஸ் நடக்குது. அப்போ ஹைகோர்ட்ல ஒரு வக்கீலை யாராவது ஒன்று பிடிச்சி இந்த இதில் எஸ்ஆர்பியில் என்ன கேஸ் இருக்கு அப்படின்றத அதை வந்து நம்ம கேட்டுட்டு அதை தவிர்த்து நம்ம இங்கே லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோ யார்ட்டையோ ஒன்று அந்த கேஸை பற்றின கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கொடுத்து அதில் என்ன இருக்குன்ட்டு நம்ம இது பண்ணிட்டு பார்ப்போம். அது சொல்ல மாட்டேங்காங்க. அது வந்து ரிசல்ட் பத்தி எதுவுமே சொல்லல. இந்த நோட்டிஃபிகேஷன் மேல ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்காங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டே ஆர்டர் வாங்கி தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப கிளம்பி போயிடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் மேல சார் எங்கிட்ட பேசுறேன் ஒண்ணு நீங்க நான் தலைமையா இருக்கீங்க சார். பொதுவா பண்ணி பேசுறேன் சார். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் தான் சார் பண்ணுங்க. உங்களுடைய அண்ணன் தம்பி உங்க பிள்ளைகளுக்கு நாளைக்கு தான் நடக்க போகுது. இன்னைக்கு எங்களுக்கு நடக்குது, நாளைக்கு தான் நடக்குது. அவர் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருங்க. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. இருங்க அவர் சொல்லிட்டு இருங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. என்ன பேசுனா நீ பேச விட மாட்டேங்கிறாங்க சார். போய் பேசுறாங்க. பேசுறதா இல்ல சார். எங்களை பேச விடுறது தான் சார் நீங்க கூப்பிடணும். அவர் பேசி மிரட்டுறதுக்கு எங்களை சார் கூப்பிடுறீங்க. அவரோட டி-ஷர்ட் பாஸ் பண்றாங்க சார். வாங்க எந்திரிக்காங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. எப்படி போக முடியும்? எப்படி சார் போக முடியும்? மூச்சு முடியாது. யார் ஆஃப் பண்ணாதீங்க. வீடியோ எடுங்க. கையை வலுக்கட்டாயமா பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. வீடியோ எடுங்க. எப்படி தெரியுமா எங்களை அடிச்சுட்டு உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. எங்க பிடிச்சி ஏறு நெக்ஸ்ட் அடி பிடிச்சி அடி தள்ளி எடுத்துட்டு வந்தாங்க. வீடியோ எடுங்க. தீவிரவாதிகள் எல்லாருமே ஏமாத்தின அரசாங்கம் கேட்டு கத்துறீங்க. ஒரு இன்சில் எப்படி படிக்க விடாதீங்க. அவங்க ஊருக்கு அவங்க ஊருக்கு போகாதீங்க. யாரும் ஊருக்கு போக சத்தியமா சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம் நடத்தாமே இருந்திருக்கலாம். 500 ரூபாய் புடிங்கிட்டு 20,000 ரூபாய் ஃபீஸ புடிங்கிட்டு எல்லாத்துலயுமே எதுக்கு இப்படி நடத்தணும்? அமைதி. அதான் சொல்றேன். அதான் நான் சொன்னேன்.